தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக பாரதிய ஜனதாவில் மாற்றம் வரப்போகிறது அப்படின்றத நேத்திக்கு நம்ம காணொளியில பார்த்தோம். இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்னாக்க, 6ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி அன்றைக்கு பிரதமர் அவர்கள், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார். இலங்கையிலிருந்து கிளம்பி அவர் வந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்தில அந்த பாலம் கட்டியிருக்கின்ற இந்த புதிய பாம்பன் பாலம், அதை வந்து திறந்து வைக்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். இந்த நிகழ்வு நடந்து முடிந்த உடனே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் குறித்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த தமிழக பாஜக தலைவராக யார் யார் இருப்பார்கள் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கின்றன. இது குறித்து பார்த்தீங்கன்னாக்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம், ஏன்னா அவங்க வந்து அதிகப்படியான ஆண்டுகள் தமிழக மாநில தலைவராக இருந்தவர் அப்படின்ற ஒரு நிலையில் அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ அவங்க ரொம்ப இதுவாக வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு என்னை வந்து வம்புக்கு இழுக்காதீங்க, என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ, அதாவது டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க கண்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் மற்ற தலைவர்கள்ட்ட கேட்கும் பொழுதும் அவர்கள் வந்து இதே பதிலை தான் சொல்கிறார்கள். என்றாலும் கூட ஒரு விஷயம் தெளிவாகிறது. என்ன அப்படின்னாக்கா, தமிழக பாஜகவுடைய புதிய தலைவர், மாநில தலைவர் அறிவிப்பு அப்படின்றது வரவிருக்கிறது. அது எனக்கு தெரிந்து 8ஆம் தேதியோ 9ஆம் தேதிக்குள்ளே வந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் 12ஆம் தேதி கூட வரும்னு சொல்கிறாங்க. அது என்றைக்கு வரப்போகிறதோ, ஆனால் ஒரு வாரத்திற்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிகிறது. இப்போ புதிதாக வரக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவருடைய முதல் பணி என்னவாக இருக்க முடியும் அப்படின்றத வெளியிலேருந்து, ஏன்னா நம்ம வந்து கட்சிக்குள்ளே இல்லை, அதனால் நம்ம கட்சிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் பெரிதாக நம்ம சொல்ல முடியாது. பட் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது, இல்லை நமக்குள்ளேருந்து வரக்கூடிய தகவல்கள், இதை வைத்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்க, வரக்கூடிய மாநில தலைவர் அங்கே இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, தமிழக பாரதிய ஜனதா மாநில இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்க, அங்கே ஒருங்கிணைப்பு என்பது கிடையாது. அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்றவர்களே வந்து வளர்த்து விடப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியதுன்றது ஒரு பக்கம் வைத்தாலும் கூட, அந்த ஒருங்கிணைப்பு, அதாவது தேர்தலுக்கு 1 ஆண்டுகள் மட்டுமே இருக்கிறது. 1 ஆண்டு கூட சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து ஏப்ரலில் இருக்கோம். ஏப்ரல்லாம் அடுத்த ஆண்டு ஜனவரியிலேருந்து தேர்தல் ஜூரம் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அக்டோபர், நவம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்கிற பொழுது இப்போ இங்கே தேர்தலுக்கு ஆயத்தமாக வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடமை வந்து அந்த கட்சி தலைவர் தயார்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதாவுடைய இதுவரைக்கும் இருந்து வருகின்ற மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பரப்புரைகள் நன்றாக கொண்டு போயிருக்கிறார். அவர் பேசு பொருளாக பாரதிய ஜனதாவை வைத்திருக்கிறார். தினம் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கூட்டங்களுக்கு சென்று பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கட்டமைப்பு என்று பார்க்கும்பொழுது அந்த கட்சி கட்டமைப்பை வளர்த்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, கட்சியினரிடம் பேசும்பொழுது அந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கிறது. அந்த தொய்வை சரி செய்ய வேண்டும். ஒரு தலைவரால் எல்லாமே செய்ய முடியாது. ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொரு நபர் இன்னொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னும் பொழுது இவரால் அதை செய்ய முடிந்திருக்கிறதா என்றால் செய்ய முடியவில்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னாக்க, இவர் லண்டன் சென்றிருந்த பொழுது, அதாவது அந்த 3 மாதங்கள், இவர் 3 4 மாதங்கள் அவர் லண்டன் சென்றிருந்த பொழுது தான் கட்சியில் வந்துட்டு மெம்பர்ஷிப் டிரைவ், அதாவது உறுப்பினர் ஆகின்ற அந்த டிரைவ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த உறுப்பினர் ஆகின்ற டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு, அதாவது வழிகாட்டுதல் குழு என்று அமைக்கப்பட்டு திரு எச் ராஜா சார் அவர்கள் தான் அதை வந்து தலைமை தாங்கினார். அவர் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று அதை வந்து மேற்பார்வை செய்தார் என்றதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதை விட நேரடியாக பூத் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களை வந்து அவர்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய பணின்னு இருக்கு இல்லையா, இது வந்து அதிகமாக இப்போ செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ வரக்கூடிய புதிய தலைவர் இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதை செய்வது தான் முனைப்பை காட்டுவார். அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலை அவங்க சந்தித்தாங்க இல்லையா, அதே அணி அப்படியே இருக்குமா அப்படின்னா அதுலேயும் வந்து சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 திராவிட கட்சிகள் அல்லது தனியாக இப்படி தான் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம், 2014 அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றார்கள் என்றாலும் கூட, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1 2 திராவிட கட்சிகள் அல்லது 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லி தனித்து அணியாக அவங்க நின்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சந்திச்சிருக்காங்க. அப்போது இங்கே தன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தி கொண்டு விட்ட நிலையில், தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று யார் இருக்கும் பொழுது
செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது, கருணாநிதி உயிருடன் இருந்த பொழுது, இவர்கள் இருவரும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்று முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது, அங்கே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது, அன்புமணி ராமதாஸ் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர், மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, அதுவும் யார் அதை முன்னெடுத்தது? இன்றைக்கு விஜய்க்கு அங்கே சிறப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்தான் வந்து இந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி இந்த கேம்பெயினையும் முன்னெடுத்தார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் ஃபிட் பண்ணிக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொருவரை, அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வார்களா என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதை டெல்லி தலைமையும் தெரிந்தே வைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் அப்படின்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது வேற, சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முனைப்பு, முன்னெடுப்பு அப்படின்றது வேற என்பதனை தெரிந்தே வைத்திருக்கிறார்கள். வேண்டுமானால் டிடிவி உடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தொடரலாம் என்றால் அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பன்னீர்செல்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி மனிதர், ஸோ தனி மனிதர்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்போது கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜான் பாண்டியனுடைய கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி, இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் யாருடன் சேருவார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மாநில பிராந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக, இதில் ஏதாவது ஒன்று தொடர்ந்து அவர்கள் செல்வது அப்படின்றதை தான் அவர்கள் வந்து சாதகமாக பார்ப்பார்கள் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் கணக்கில் வைத்துத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வைப்பது அப்படின்றதை விரும்புவதாக டெல்லி தலைமையும் சமிக்ஞைகளை வெளியிட்டிருக்கிறது. அதன் பொருட்டு தான் பார்த்தீங்கன்னாக்க அவர்களது அழைப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி சென்று சந்தித்திருக்கிறார்கள். அங்கே அரசியலும் பேசப்பட்டிருக்கிறது. அரசியல் பேசப்பட்டிருக்கிறது வெறும் தமிழ்நாடு குறித்து தான் பேசியிருக்கிறார்கள். தமிழக அரசியல் குறித்தும் பேசியிருப்பார்கள் அப்படின்றதும் இருக்குது. அப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் என்றால், அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றால், அதுவும் என்ன கண்டிஷனில் ஏற்படும் என்றால், இந்த குடும்பம் நான் ஏற்கனவே சொன்னது தான், அதாவது திமுக வந்து மிகப்பெரிய பணபலத்துடன் சபரீசன் ஃபார்முலா அப்படின்றதோட வந்து தேர்தலை அணுகப் போகிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இந்த சபரீசன் ஃபார்முலா என்பது என்ன அப்படின்னா, பட்டவர்த்தனமாக வாக்குக்கு கட்சியிலிருந்தே திமுகவிலிருந்தே கொடுக்கப்படக்கூடிய பணம் என்னன்னாக்கா வாக்குக்கு 2000 ரூபாய் என்று கொடுத்து அவர்கள் இறங்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சபரீசன் ஃபார்முலா என்று நமக்கு தகவல்கள் வருகின்றன. இப்படி இவர்கள் அசுர பலத்துடன் அவர்கள் களம் காணப் போகிறார்கள் என்றால் இவர்களை தட்டி கேட்பதற்கு யாருமே கிடையாதா அப்படின்ற சூழல் வரும்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய துறைகள், சிபிஐ, அமலாக்கத்துறை, இதெல்லாம் வந்து இவர்கள் வேடிக்கை பார்க்க போகிறார்களா அப்படின்ற கேள்வியும் வருது. அப்போது இவர்கள் எல்லாரும் முடுக்கிவிடப்பட வேண்டும். இந்த தேர்தல் ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது எல்லோருக்குமான ஒரு நிலைப்பாட்டைத்தான் அதிமுகவும் எடுக்கும். ஏற்கனவே அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் வந்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து விட்டார். திமுகவுக்கு எதிராக சிதறக்கூடிய வாக்குகள் அப்படின்றத எந்த அளவிற்கு நம்மளால் ஒருங்கிணைக்க முடியுமோ அதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ திமுகவுக்கு எதிராக சிதறி இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விஜயோடது இன்னும் ப்ரூவ் ஆகலை, எவ்வளோ வரும்ன்றது நமக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி 8% இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 18% எப்படி நமக்குள்ளே கொண்டு வருது அப்படின்றதைத்தான் வந்து முதல் ப்ரையாரிட்டியாக அவர் பார்ப்பார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சந்திப்பு, அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பு என்பது அதற்கு முதற்படியாக அமைந்து விட்டது. இப்போ அதே இடத்துல இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக யார் வரப்போகிறாரோ அவரும் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் நீங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மாபெரும் கூட்டணியை அமைக்க வேண்டும். 2026 திமுக பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் நம்முடைய ஒற்றை இலக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு தன்னுடைய கட்சியும் தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் பாரதிய ஜனதாவும் இருக்கிறது என்ற சூழலில் இணக்கமான போக்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைவராக யார் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அங்குதான் நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள், அதாவது இவர் வந்து நயினார் நாகேந்திரனை ஏற்கனவே வந்து இவங்க சொல்லி தான் கூட்டு வந்திருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு மாநில தலைமை எப்படி திருநாவுக்கரசருக்கு வழங்கப்பட்டதோ அந்த மாதிரி உங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி தான் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இதுவரையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற சூழலில் அவருக்கு இப்போது ஒரு வாய்ப்பு வருவதற்கான சூழல் வந்து பிரகாசமாக இருக்கிறது. என்னென்னா அவர் ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது. ஆனால்
தென் மாவட்டங்களில் கணிசமான ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு நபராக திரு நயினார் நாகேந்திரன் இருப்பார். 1. 2வது, இந்த தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது பல தேர்தல்களை சந்தித்தவர் என்கிற நிலையில் அவர் அனுபவஸ்தராகவும் இருப்பார் அப்படின்றது 2வது. ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் தேர்தல்களை வெல்ல முடியாது. வெறும் இந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய மீடியாவை வைத்து மட்டும், அந்த மீடியாவில் காட்டக்கூடிய அந்த பில்டப்பை வைத்து மட்டும் நீங்கள் தேர்தலை அணுக முடியாது. தேர்தலை அணுக வேண்டும் என்றால் கிரவுண்ட் லெவலில் தேர்தலை தெரிந்திருக்க வேண்டும். தேர்தல் அரசியலை தெரிந்திருக்க வேண்டும். பூத் லெவலில் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிந்திருக்கணும். அதை தெரிந்திருக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறார் அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. என்ற சூழலில் அவர் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்படி இல்லை, இங்கே ஒரு குழு மாதிரி போடுவோம் அப்படின்னா அங்கே ஹெச் ராஜா போன்ற மூத்த தலைவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வழி நடத்துவார்கள் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு மாநில தலைவரை கொண்டு வருவது அப்படின்றது தான் சரியாக இருக்கும். அப்படி வரக்கூடிய மாநில தலைவர் என்பவர் இதுவரையில் இருந்த மாநில தலைவர் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த நாய்ஸ், அந்த ஒரு ஒரு பேசு பொருளாக வைத்திருக்கிறார்கள் இல்லையா, அதையும் மெயின்டைன் பண்ணி அதே சமயத்தில் அவர் செய்யாமல் விட்டது, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு கட்டமைப்பாக இந்த கட்சியை வளர்ப்பது அப்படின்றதை செய்யாமல் விட்டிருக்கின்ற நிலையில் அதை வளர்ப்பது அப்படின்றதுலையும் முனைப்பை காண்பிப்பார். அப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும் பொழுது இங்கே கூட்டணி வைக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு சூழல் வந்ததுனாக்க அந்த கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமான ஒரு போக்கை ஏற்படுத்தி, 2 தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி தேர்தலை எப்படி ஒருமித்து சந்திப்பது, நம்முடைய ஒரே இலக்கு, ஒற்றை இலக்கு திமுகவை வீழ்த்துவது, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது, அதில் மட்டுமே நம்ம கவனம் செலுத்துவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக அமைவார். எனக்கு தெரிந்த நயினார் நாகேந்திரன் அதற்கு சரியான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் யாரை கொண்டு வருவார்கள் அப்படின்றது டெல்லியுடைய முடிவு. அது டெல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த முடிவு வேணும் எடுக்கலாம், எப்படிப்பட்டவன ஆச்சரியமான முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். அப்படி எடுக்கின்ற நிலையில் அது தமிழகத்தின் நலன் சார்ந்து இருக்கும். முக்கியமாக இங்கே பாஜகவை கட்டமைப்பு ரீதியாகவும் வெறும் பேசுபொருளாக மட்டும் வைத்திராமல் கட்டமைப்பு ரீதியாகவும் வளர்க்கும் விதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.